விட்டுவீங்களே விடாதவங்களேண்ணா ஒட்டாய் விட்டுவீங்களே விடாதவங்களே ஏண்டா வயசுக்கு வந்தவங்களே வராதவங்களே எப்படா வயசுக்கு வருவோம் இல்ல நாளை தான் வயசுக்கு வருவோமா இல்ல இன்னைக்கு தான் வயசுக்கு வருவோமா அப்படி ஏங்கி துடித்து கொண்டிருக்கோம் 70 வயசு பாட்டிமார்களே 70 வயசு கலகிட்ட வயசுக்கு வராங்களாடா பாட்டிக்கு வயசுக்கு வரணுமா பாட்டிக்கு வயசுக்கு வரல என்னடா சொல்ற டீத்தூள் பாய் தான் தொங்குது இப்படி தொங்குது டீத்தூள் போய்ட்டோம் ஆமா ஆனா நீல முது தேய்க்கு ஆளு விடுறானே ஆமா நீங்க பாட்டில ஆளு விட மாட்டாங்க ஏய் அது டீத்தூள் பாய் எடுத்து இப்படி போட்டு அது தேய்ச்சா போதும் அவ்வளவுதான் உடம்பு அதனால ஐயா இப்பதான் வலி கிடைச்சா காசுனா காசுக்கு கொடுங்க அங்க போய் சோறு போட்டு கொடுக்குறீங்க தமிழக மாட்டேங்கிற ரொட்டோட தண்ணி கேட்கல ஏன்னா ரவுச்சிதான் பண்ணாத செத்து போயிடும் வந்து வராம ரவுச்சி வாழ் வாழ் கத்திட்டாங்கிறிய ஏன்னா போனா போயிட்டு நம்ம பேசி கூட போட்டு போயிட்டோம் நாட்டுக்கு நாடு மகா நாடு அனுமதிச்சிருந்த அலையத்திர பொன்னாடு இது என்ன ஊரு இது எடப்பாடி ஆனா இது என்ன ஊரு கந்தாங்கோட்டை என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடு அப்படியாக இருந்தாலும் வாணி சரஸ்வதி நாடக சபா தனபால் வாத்தியார் சார்பாக சபை நாடு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சுண்டன் வாங்கிட்டு வந்தாரா சுண்டன் மரியாதை கேட்டு எல்லாரும் பேசக்கூடாது பேசக்கூடாது ஆமா எங்க ஊருக்கு யாரோ ஒரு ஆள் புத்த புதுசா வந்திருக்கான் பேசுறாலும் வந்தா ஏன்னா நான் மேல கொடுத்தா கீழே கொடுக்குறேன் நான் கீழே கொடுத்தா மேல கொடுக்குறேன் வாயில வைக்கிறேன் எந்த நேரத்துல பெற்றிருப்ப லைட் வச்சுட்டாலும் செவச்சவன் பெற்றுக்கிறான் அவன் சிரிக்கிறான் ஓட்டு பையன் தம்பி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா எது சொல்லி கூப்பிட்டாலும் அடிச்சா செலிக்கிறான் அடிச்சா அடிக்கிறான் அதனால என்ன சொல்லி கூப்பிட்டு அடிக்க மாட்டான் 2013 கொண்டாடி முண்டையா போயிட போறான். 2026 இந்த வருஷத்துல 2026 சரி பேசல இந்த வருஷத்துல மதிப்பு மரியாதை பேசணும். மதிப்பு மரியாதைனா எப்படி நான் கூப்பிடுறது? நான் தாழ்மானது லேட்டா வரல. ஆமா நாட்டோட யாருமா திருப்பிட்டா அந்த மாதிரி சொல்லி விட்டா அந்த மாதிரி கூப்பிட்டா அடிக்கவே மாட்டான். அடிக்க மாட்டா. 5 சாமி மேல சத்தியமா 24 சாமி சத்தியமா கை போடு. என்ன வேணும்? காலிட்ட கொடுத்துக்கலாம் போய் போட்டான். அதனால அடிக்க மாட்டாங்க. கூப்பிட்டா அடிக்க மாட்டான். அடிக்க வா பொம்பால வா சபாத்தியமே
போயிட்டான் செத்தா போயிட்டான் செத்தா போயிட்டான் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு பிடிச்சிருச்சா நீங்களாச்சும் அவனாச்சும் சண்டை போட்டீங்களா சொல்றது கேளு நான் நாயத்தை கேளு பாத்திரம் தள்ளி இருவரும் பேசிக் கொண்டிருந்தால் நாடு நாடு வேறு புகழ் சிறந்த நாடு நாட்டின் பெயர் என்ன? நாட்டின் பெயர் கவுண்டர் கேட்டோம் நானே சொல்றேன் நான் தான் கோமாளி அதிகாரம் காய்ச்சி 100 ரூபாய் வாங்க தெரியுது இல்ல இது என்ன சொல்றேன்னு சொன்னீங்க நான் சொல்றதுக்கு நீ சொல்லு எனக்கு தெரியாது ஏன் தெரியாது தெரிஞ்சத சொல்ல மாட்டேன் நான் தான் கோமாளி கறி வைத்தினியா இல்லையா அது நீ சொல்லி மெல்லனா கூட லேட்டான்னு சொல்லி மாத்திரையாட்ட முழுங்கறோம் என்ன ஊரு இது அருமன் கேட்டேன்னு சொல்லுவேன் கேட்டதை சொல்லுவேன் ஏங்க நான் சொல்றேன் என்ன ஊரு கேட்டதை சொல்லுவேன் மண்டை பண்ணக்கூடாது சசி வேணாம் தெரியாம பேசி பெண்ணு பேச மாட்டேன் ஏண்டா என்னடா செல்ல கொஞ்சம் பிண்ட இனம் சின்னமுத்தூர் சின்னமுத்தூர் தானே ஆமா சின்னமுத்தூர் என்றால் நமக்கு சொந்தமான தாய் நாடு தலைநகரம் மச்சுமா நாடு இங்க சொல்லியா ஆண்லா பிறந்திட்டார் பெண்ணா பிறந்திட்டார் கல்விக்கு செல்லும் இன்னும் நமது ரத்தத்தின் ரத்தங்கள் உடன் பிரபா பாசங்கள் பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஆகிய உலகம் என்று அருள்பாவிக்கும் ஸ்ரீலாஸ்ரீ ஐநாருக்கும் தானே ஐயனாரப்பன் கொடவகாரி குலதெய்வ அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மகளிர் அணிகள் பெண்கள் சமுதாயம் எல்லாம் ஒற்றுமை சேர்ந்து இந்த ஐயனுக்காக இன்று தெருக்கூத்து நாடகம் இந்த 18 நாள் சண்டையில 18ஆம் போர்க்களத்தாடிய கூத்து முடிஞ்சு போயிருது அப்படின்னு தான் இது வரைக்கும் எல்லாமே தெரியும் மக்களுக்கு எல்லாத்துக்கும். ஆனா இதுல 19ஆம் நாள் சண்டை அஸ்வத்ராமன் சண்டைன்னு ஒண்ணு இருக்குது. துரியோதனன் வந்து படுகளத்துல மாள்றது கிடையாது, 18ஆம் போர்க்களத்துல சாவறதே கிடையாது. இது வந்து புக்கு ஐதீகப்படி புக்கு படிச்சவங்களுக்கு மட்டும் தான் இதோட நிலவரம் தெரியும். ஆமா, அதாவது 19ஆம் நாள் சண்டை அஸ்வத்ராமன் சண்டை. தருமருக்கு பட்டாபிஷேகம். தருமர் பட்டாபிஷேகம் 19ஆம் நாள் சண்டை அஸ்வத்ராமன் சண்டை. இந்த அஸ்வத்ராமன் சண்டை நாடகத்துல முதல் தற்பராக, அதாவது டெல்லி அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய இந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது தருமரே சபைக்கு வருகிறார். ஆமாப்பா, ஓய் 8 மணிக்கு இடத்துக்கு வந்தோம். 8 மணிக்கா? 8 மணிக்கு 8 மணிக்கு இடத்துக்கு வந்தோம். அப்படி இப்படி சாப்பிட்டு தேய்ச்சி போட்டு படுத்தா டைம் ஆகி போச்சு. 10 மணி ஆயிடுச்சு, 10:54 ஆகி போச்சு. ஏன்னா இப்ப வருவனா செத்து போய் வருவானா? அடி கூடாது நான் பாக்குறேன். ஏன்னு கேள பாவமாகுது. உன்னை அடிச்சுட்டு நான் போறதுக்கு நான் விரும்பலன்னு நினைக்கிறேன். சரி உண்டு பேசிக்கலாம். சரி, தருமராஜ் சொல்றேன். கதை கதாபத்தியான்னு ஓடுறதுக்குலாம் நேரம் இல்ல. வேற மகாபாரத வாசிகள் நிறைய உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அனுப்பிச்சு விடுறேன்.
மகாராஜா நான் நாளைங்க என்ன ராமாயி குந்தாயின்னுட்டு அம்மனதான் உட்காரு மறுபடியும் ஒருத்தவங்க மறுபடியும் பிடிச்சிட்டு அடிப்பா நான் செத்து போகணும் உன்னால்தான் சிரிப்பை பாரு அப்படி கள்ள கொட்டையாட்டும் அப்படியே காலத்துக்கு அப்படியே பிள்ளையாடு போட்டுக்கலாம் எனக்கு சிரிச்சா மகாராஜா நீ கோச்சிக்காத நண்பா மகாராஜா என்ன நாட்டு நாடு மகாநாடு ஆமா பேரு பெருமை சிறந்த அழகுதிரே பொன்னகரம் ஆமா இந்நகரம் என்ன நகரம்பா அருமையான ஊரப்பா இது எந்த ஊரு செம்பளி சாம்பாளையம் இந்த செம்பளி சாம்பாளையத்துக்கு சேர்ந்த கோயில் கேட்டியா கோயில் என்ன கோயில் இது வந்து சீலமுடி மாரியம்மை சீலமுடி மாரியம்மனுக்காகவும் செம்பளி சாம்பாளையத்துக்கு சேர்ந்த அங்கதான் சம்பளத்துக்கு போகணும் காலையில செம்பளி சாம்பாளையத்துக்கு நீ தானே சொன்ன சரி நான் உள்ள செத்து போங்க கீழே வந்து செத்து போயிடுறேன் வேணா என்ன ஆட்சி வேணுமா வேணா அகராதி வேணாங்கிறேன் சரிங்கிற நீ என்னங்கிற அன்பா சரி கொம்பா இந்த ஊர் பேர் என்ன அருமையான ஊர் சொல்லு நான் கேட்டு சொல்லுவேன் போய் கேட்டு என்ன ஊரு தெரியாதா தெரியுது அப்புறம் ஏன் போய் கேட்டேன் சின்னமுத்தூர் சின்னமுத்தூர் என்றால் நீர்வளம் நிலவளம் குடிவளம் பணவளம் படைவளம் காலால் படை காலால் சொல்றான் தரைப்படை யானைப்படை குதிரைப்படை செவத்திருவிழா கும்பாபிஷேகம் முன்னிட்டு 48வது நாள் நிறைவு பூஜை கவுண்டர் போய் என்ன இன்னைக்கு நோம்பியான்னு கேட்டு நிறைவு பூஜை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாடலூர் வட்டம் தாரமங்கலத்தை சேர்ந்த சேடபட்டி புதூர் படுறா டே படுறா தலபால் வாத்தியார் தலபால் வாத்தியார் அழைத்து வந்து நிறைவு நாளாக சாப்பாடு படுறா என்னது சாப்பாடு எப்படி சொல்ற உங்களுக்கு தெரியாது எப்படி இல்லப்பா இருந்தாலும் ருசி பாக்குறதுல நீ பெரிய ஆளு அதனால கேட்டேன் ஆமா சாப்பிடலீங்க வீட்டுல சாப்பிட்டு ஆளுக்கு முன்ன நீ தஞ்சா சாப்பிட்டு வந்துட்டேன் வீட்டுல அதனால ஒரு ஆயா கிட்ட ரசத்தோட சோறு போடுனேன் ரசத்தோட சோறு போட்டுச்சு எல்லா ஊர்ல ரசம் நினைக்கிறேன் இந்த ஊர்ல மட்டும் ரசத்துல ஒரு ஐசி கண்டுபிடிச்சிக்கிறேன் என்ன ஐசி கண்டுபிடிச்சா ஐசியில சாமி அதிசயம் அதிசயம் ஆமா என்ன அது கண்டுபிடிச்சா ஐசி கண்டுபிடிச்சிக்க ரசத்துல என்னது ரொம்ப அதிசயம் சொல்லு அந்த ரசத்துல புளி போட்டுருந்தா ஐசி கண்டுபிடிச்சிக்கிறேன் இங்க இருக்க வேண்டியவன்ல வெளிநாட்டுல இருக்க வேண்டியவன் வெளிநாடு கூட இல்ல வெளி ஊரு அப்படியே பாஸ்போர்ட் எடுத்துடணும் என் முகரிக்கு துபாய்க்கு எல்லாம் போயிருக்கணும் அண்டா வீசப்பாரு எப்ப இருக்குது பாரு சரி அன்பு கரசா மந்திரி முதலமந்திரி மகாராஜா சூத்துல சூரிய குத்து ஐநாரப்பனுக்காக என்ன அம்மனுக்காக எந்த அம்மன் என் அம்மாளுக்கா என் ஊரா கேட்டு வந்து சொல்றேன் சொல்லு புடவக்காரி என்ன ஐநாரப்பன் அவருக்காக இன்னைக்கு நாடகம் ஆமா சரி இங்க வந்திருக்குள்ள பங்காளிகள்லாம் என்ன அண்டைய கிராமத்தில் உள்ளவங்க நம்ம நாடகத்தை காண வந்த நாடக ரசிகர் அனைவர்களும் அருகுபோல் வேரூன்றி உங்கள் போல் தலையிட்டு அள்ளி போல் கிளைகளித்து அள்ளிக்கிள ஆயிரங்களை மோங்கிக்கிள 300 கிளையாவும் வாழ்ந்திட வளர்ந்திட வரம்பிட செய்திட என் நாடு செழிக்க நல்வள புலியே அண்ணன் தம்பி மாமா மச்சான் கூட்டு குலையாத கொண்டு போடாத எந்த முகமானாலும் தங்க முகமாக இருந்து 12 மாசத்துக்கும் பட்டிக்கும் மாட்டுக்கும் தொட்டிலும் பிள்ளைக்கும் கறந்த பால் குறையாம அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஐயனாரப்பனுடைய திருவடிகளை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
நாடகம் நாடகம் பேர் என்ன? அருமை நாராயணசாமி சொல்லு. ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி. நீ யாரு நானாரு? நீ ஆயா வச்சு ஆயா வச்சு சாணி வேஷம். சரி, இன்று வைத்துள்ள நாடகம் அசுத்தராம சண்டை. அசுத்தராமன் சண்டை. என்ன சண்டை? அசுத்தராமன் சண்டை. ஸ்ரீமகா பாரத 18 நாள் பாரத போர் முடிந்து அசுத்தராம சண்டை. அசுத்தராமன் சண்டை. ஆமா. இந்த நாடகத்தில் நீயார் கேன புண்டை. யாரு அழிஞ்சு போயிருவேன். அழுகி கேன லப்படி பெனிசில. அன்பா அன்பா, வருங்காலம், நிழல் காலம், குளிர்காலம், செல்காலம் 4 மறைத்திட்ட என்னுடைய பேரு யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன். என்னுடைய பேரு மகாராஜா தர்மபுத்திர மகாராஜன். தர்மபுத்திர மகாராஜனா இருந்தாலும் அழகான தர்மபுத்திர மகாராஜனை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? யாரு? அப்படியே கோமாளிக்கு பொழிச்சா உனக்கு ஆயுசு 100 நினைக்கிறேன். அதானே 10 மாசம் 300 நாள் 3000 திசை அடிகை 11 நாளிகை என் அங்கத்திலே சுமந்து பாடா மகனே வருங்கால நான் பெற்ற இளவரச அன்பு செல்வமே பாடா மகனே நான் பெற்ற குடிக்கார மகனே அப்படி என்று என்னை பெற்றெடுத்தார்களே என் அன்பு தாய். அன்பு தாய் தாய் அண்ணா கூட்டாரங்க டீ கொண்டு கொடுக்கணும்.
நாடகம். நாடகம் இது நம்ம செட்டு மட்டும்தான் ஆ. இந்த உலகம்லாம் ஆடிட்டு வருது. நாங்க உட்கார்ந்து இடையில இங்கதான் வா காக்கா. அக்காவே குழந்தை வச்சு இங்கதான். நாங்க உட்கார்ந்து இடையில இங்கதான் வா. நாங்க பின்னாடி அடிக்கிறோம். ஏன்னா குழந்தை வச்சு கட்டிட்டா தெரியுது. கதை சரி, கதை பாட்டுள்ள நாடகம். கதை பாட்டுள்ள நாடகம். ஆமா, நம்ம வாத்தியார் நடத்துறது நம்ம வாத்தியா நடத்துறது. கதை பாட்டுள்ள நாடகம். இப்ப நீங்க நடத்துறது இப்ப நாம நடத்துறது அல்லா நடத்துறது தாண்டா. எல்லாம் ஒண்ணுதான் சாமி. 19 நாள் சண்டை 19 நாள் சண்டை என்றால் என்றால் சர்வ சாதாரண நாடகம் இல்ல. சாதாரண நாடகம் இல்ல. 18 நாள் பாரத போர் முடிந்த நாடகம். 18 பாத நாள் புனித நாடகம். அப்படி இருப்பினும் ஆ, என் தாய் ஆ, கொந்தி வந்தாரி, இந்த வந்தாரை. என் தந்தையார் ஆ, பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜனுக்கும் கொந்தி வந்தாரிக்கும் எத்தனை பேர் போறீங்க? கூட பிறந்த கூட்டுப்பால் உண்ணும், உண்டு. சேர்ந்து பிறந்த சேலப்பால் உண்ணும் என்னுடைய தம்பிவார்கள் ஆ, பாண்டவர்களே ஐவர். பாண்டவர்களே ஐவர். பாண்டவர்களே ஐவர் யார் யாரு? யாராரு? சாரா புகழ் பெற்ற தர்மன். ஆரா போல்பட்ட தர்மன். நடந்தால் தடம் தேயாது, மெதிச்சா பெல்லு சாவாது. இந்த சாவாதி நடந்தா நடந்தா தடம் தேயாது, தடம் தயாதி. மெதிச்சா பில்லு சாவாது. மிஞ்சா பிள்ளை சாவாதி. வருங்காலம், வருங்காலம், நிழல் காலம், நிழல் காலம், குளிர்காலம், குளிர்காலம், செல்காலம், செல்காலம். 4 மறிந்துட்டு ஆ, என்னுடைய பேரே தர்மபுத்திர மகாராஜன். அட பேரு தர்மபுத்திர மகாராஜே. அப்படி தர்மராய் இருப்பினும் இருக்கணும். என் தாய் குந்தி வந்தாரி, அட தாய் குந்தி மந்தாரி. தந்தையார் பாண்டு மகாராஜன். தந்தையார் பாண்டு மகாராஜா. நாடு எத்தனை? நாடு எத்தனை? 56 தேசம். ஆனா 56 தேசம். 56 தேசத்திலே தேசத்திலே சிறப்போங்கிய சிறப்பங்கிய எனது தேசம், தேசம், என் நாடு நாடு எந்த நாடப்பா? எந்த நாடப்பா? 56 தேசத்திலே டெல்லி அஸ்தினாபுரமே சிறப்போங்கிய நாடு. சரி, டெல்லி அஸ்தினாபுரத்திலே டெல்லி அஸ்தினாபுரத்திலே டெல்லி அஸ்தினாபுரத்திலே ஆ, என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? யார் யாரு அந்த நாட்டுக்கு சொந்தக்காரரு? யாராரு சொந்தக்காரரு? அன்பா, ஏ சாமி, அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? யாரு சாமி? திருதவேந்த மகாராஜன், ஆ, விதுர மகாராஜன், சரி, பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜா. விதுரன் கடைசியா பிறந்தவரு. ஆ, அவருக்கு திருமணம் இல்ல, திருமணம் இல்ல. அதனால நாடு இல்ல. சரி, என் பெரிய தந்தை பெற்றான் 100 பிள்ளை. அட பெரிய பெற்றால் 100 பேரு. பெரிய தந்தை பெரிய தந்தை பெற்றான் 100 பிள்ளை. அட பெற்றால் 100 பிள்ளை. 100 பிள்ளையை பெற்று 100 பிள்ளை பெற்று துரியோதனன் முதல் துரியோதனன் முதல் பீகர்ணா வரை, சரி, துரியோதனன் துரியோதனன் முதல் பீகர்ணா வரை கர்ண வரை ஆக மொத்தம் 101 பெற்றார். அட 101 பெற்றால் நாங்க ஆ, தர்மன், பீமன், சரி, அர்ஜுனன், ஆ, நகுலன், ஆ, சகாதேவன், சகாதேவன், நலமுட பாண்டவர்கள் சங்குபதியோட அஞ்சுப்பேன். அட ஐவர்கள் ஆண் மக்களே. ஆண் மக்களே. என் தங்கை ஒன்று. அட தங்கை ஒன்றி. ஆமா. அது யாரு? சங்குபதி. அது மார்கழி மாசத்துல தான் ஊதுவாங்க. என்னது? சங்கூதி. டேய். சங்குபதி அம்மன். சங்குபதி அம்மன். அப்படி ஆ, நாங்க இப்படி ஐவர்கள் பிறந்து பிறந்து ஐவர்களும் 101 எத்தனை? எத்தனை? 5 100 எத்தனைடா? 105 105 பேரு. பேரு. நாங்க ஆ, சித்தப்பார் மக்க, பெரியப்பார் மக்க. சரி, 105 ஒன்றா கூடி ஆ, யானையாட்டம், யானையாட்டம், குதிரையாட்டம், குதிரையாட்டம், மல்லுத்தம், மல்யுத்தம், கதையுத்தம், கதையுத்தம், அடிப்பயிற்சி, கதைப்பயிற்சி, சண்டை, ஆ, குத்து சண்டை, ஆ, இப்படி ஆ, கதையுத்தம் கதையுத்தம், கற்றுக்கொண்டு வழக்கம். ஆ, எங்களுடைய பரம்பரையில ஆ, ராஜவம்சத்துல ஆ, யார் யாரு குருவு? ஆ, கிருபன், ஆ, கிருபாச்சாரி, ஆ, துரோணாச்சாரி, ஆ, பீஸ்வாசாரி, ஆ, பல 4 குருவு, ஆ, பல குருவிடம் ஆ, யானையாற்றம், குதிரையாட்டம், மல்லுத்தம், ஆ, கதையுத்தம், சண்டை, தட்டி பயிற்சி, குத்து சண்டை குத்துச்சண்டை. இதெல்லாம் கற்று கொண்டு ஆ, நாங்க வந்து கொண்டிருந்தோம். சரி, ஒரு நாள் ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது சாமி? அன்பா, மகாராஜா குளக்கரை குளக்கரை குளிக்க போறோம். குளிக்க போறோம். என் குருவாகிய துரோணர் கூட்டி போறாரு. அட துரோணர் கூட்டு போறாரு. அவங்களுக்கும் குருவு, அவங்களுக்கு குரு, எங்களுக்கும் குருவு. அட உங்களுக்கு குரு. குருவாகிய துரோணர் எங்களை அழைத்து செல்கிறார். சரி, எங்க? எங்க? குளக்கரைக்கு. குளக்கரைக்கு குளித்து தலைமுழுவ குளித்து தலைமுழுக. அழைத்து செல்கிறார். சரி, அப்ப போகும்போது ஆ, போகும் வழியில ஒரு பெரிய ஆலமரம். அட பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துல ஆ, கீழே நல்ல நிழல். அட கீழ நல்ல நிழல். ஆமா, சரி, அந்த நிழலுக்குள்ள ஆ, போய் நிக்கிறார் துரோணர். சரி, துரோணர் நின்ன உடனே, ஆ, அப்பா ஆ, நீங்க 105 மாணவர் இருக்கிறீங்க, ஆமா, நான் சேவக்கா எண்ணெய் கிண்ணத்தை மறந்துட்டு வந்துட்டேன், ஆ, இத போய் எடுத்துட்டு வரணும், ஆ, யாராலாவது முடியுமா ஆ, அப்படின்னு கேக்குறாங்க. ஆ, துரியோதனன் நான் பாருன்னு எழுந்திருச்சான். அட துரியோதனை ஆமா நான் போற நின்றுச்சான். ஆமா. சரி,
துரியோதனா எந்த காரணத்தை கொண்டு என்ன கிண்ணத்தை கீழே வைக்க கூடாது, எதுவுமே கீழே வைக்க கூடாது. கொண்டுட்டு வர முடியுமா? முடியுமா? தயங்கர் என்றான். என் தம்பி ஆகியே கெடி கெடி எட்டுன கேச வாகனன் படுக்குன நற்குன பாத்தி ஜாலி வாகனன் தேடி தனஞ்சயன் இப்படி சொல்ல 11 நாமகாயம் 32 அழகு படைத்து என் தம்பி நான் சென்று வருகிறேன் என்று சென்றார். என் தம்பி ஆகிய அர்ஜுனன் போகும்போது நீங்க எல்லாம் போங்கப்பா குளக்கற அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு என் குரு என்ன செய்தார்? ஒரு இலைக்கு 1000 பொத்தல் செய்து விட்டார். ஒரு இலைக்கு 1000 பொத்தல் செய்து விட்டு மந்திரத்தை கீழே எழுதி வைத்தார். யாரு? என் குருவாகிய துரோணர். அர்ஜுனா இந்த பொத்தல் எல்லாம் அடைச்சிட்டு என்ன கிணத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ என் தம்பியாக அர்ஜுனன் என்ன செய்தான்? அங்கிருந்து ஓடி வந்தான். பார்த்தான் போகும்போது நிழலா இருந்துச்சு, வரும்போது வெயிலா இருக்குது. அண்ணா வந்து பார்த்தான் ஒரு இலைக்கு 1000 பொத்தலா இருக்குது. அப்ப என்ன செய்தான்? ஒரு வானத்தை எடுத்தான். அந்த வானத்து மேல என்ன கிண்ணத்தை வைத்தான்? அந்த வான பிரயோகம் செய்தான். இந்திரலோகம் போய்விட்டது. அந்த வான கிண்ணம் என்ன கிண்ணம்? என்ன கிண்ணம் இந்திரலோகம் போய்விட்டது. அந்த என்ன கிண்ணம் இந்திரலோகம் போன பின்னாடி இந்த மந்திரத்தை படித்தான். ஒரு இலை விடாத அடைத்தான். கையில ஏந்தனா என்ன வந்தது, கொண்டு வந்தார், கொடுத்தார். வந்து பார்த்தார். அன்றே எங்களுக்கு முதல் பரிசு கொடுத்தார் ஆமா. இத கண்ட பொறாமை கொண்ட துரியோதனன் இவங்களை உயிரோட விடக்கூடாது அப்படி என்று எங்களுக்கு எண்ணற்ற வஞ்சகம், ஏராளமான சதி, எண்ணற்ற வஞ்சகம். ஒன்றா ரெண்டா எழுதுனா எழுத்து அடங்காது, என்னன்னா எண்ணிக்கையில் அடங்காது, கணக்கில் அடங்காத வஞ்சகம். ஆமா. போகின்ற வழியில பொய்க்குலை, நடக்கு வழியில் நச்சு, குடிக்கும் சலதல கூர்வசி, உங்கின்ற சாதத்தில் விஷம், படுக்கின்ற பாயிலே பாம்பை விட்டான். ஒருவர் கண்ணுக்குமே தெரியாத 1 கோடி வஞ்சகம் செய்தான். துரியோதனன். தப்பி பிழைத்தோம். தாய் மாமன் கிருபையால 5 பிழைத்தோம். அம்மாவனுடைய உதவி கொண்டு பிழைத்த பிறகு நாடு கேட்டோம். நாட்டுக்கு என்ன செய்தான்? கை நீட்டி காட்டினான் காண்டாவனத்தை. காண்டாவனத்துக்கு சென்றோம். அது அங்க மச்சி மாடிக்க குச்சி கோபுரம் இந்திர பிரசவம் கட்டி அதுல இந்திர பிரசவம் என்று பெயர் சூட்டி அங்க 36 வருஷம் குடி புகுந்தோம். பூணூல் கல்யாணம் என்று சொல்லி எங்கள் தந்திரமாக வரவழைத்து நாட்டை கண்டான் துரியோதனன். அப்ப என்ன செய்தான்? இந்த நாட்டை கண்ட துரியோதனன் எங்களை என்ன செய்தான் தெரியுமா? மண்டகோ ஒன்று கட்டி மாமன் ஜகனியே அமர செய்து மண்டகமோ ஒன்று கட்டி மாமன் ஜகனியே அமர செய்து பொழுதுபோக்கு விளையாட்டுக்காக அண்ணா புத்தியுள்ள தருமா நீயே வரு என்று ¡Dale!
திருச்செங்கோல் உப்புச்செட்டிவரையோடு மண்மேல ஆசை கொண்ட மணப்பாவி பெரிய தந்த பெற்றெடுத்த பேய் எங்களை 12 கானகம் 18 கானகம் ஓராண்டு அச்சாவது வாசம் அனைத்து தோல்வி அடைந்து அச்சாவது வாசம் படித்து நாடு கேட்ட கொடுக்க வருத்தான். எப்படி நாடுன்றோம்? போர்தான் மூணும் புது ரத்தம் ஓடும், போரிலே ஜெய பெற்ற நாடு என்றான் துரியோதனன். அப்ப நான் என்ன செய்தேன்? அணிவகுத்து நிறுத்தலாம். அணிவகுத்து நிறுத்தலாம். என் மாமன் ஆகிய கண்ண பரமாத்மான் அழைத்து 18 ஏக்கர் கோடி சேனை, என்னிடம் 7 ஏக்கர் கோடி சேனை இருக்கிறது. இந்த சேனைகள் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டாங்க. யாரு? எங்க மாமன். மாமா சேனையெல்லாம் வேணா, நீ இருந்தா போதும் அப்படின்ட்டு எங்க மாமனை முன்னிறுத்தி 18 நாள் பாரத போர் சண்டை சமர்களை முடித்து நாளை விடிந்தா 19வது நாள் சண்டை. 19வது நாள் சண்டை. பொறுமை. சண்டைக்கு என்ன செய்வது? யாரை பார்ப்பது? என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே இந்த அதிசயத்தை பாத்தியா? யார் ஜெயிச்சுக்கிறாங்க, யாரு ஜெயம் பெற்றிருக்கிறோம், யாரு அபஜெயம் பெற்றிருக்கிறோம். ஆனைப்படை, சேனைப்படை, காலால் படை, தரைப்படை, பாண்டவர்கள் கிருபன், கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, கர்ணன் முதல் கொண்டு அள்ளி பழி கொடுத்து விட்டு கடும்பாவி துரியனால இந்த மண்மேல ஆசைப்பட்ட மணப்பாவி துரியனால நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு அரசன் அல்லாத இருக்கிற என் மாமன் ஆகிய கண்ணன் அழைத்து இதை கேட்கணும். என் மனைவி, என் தம்பிமாரு, பத்தினி, ரகுபதி, பாஞ்சாலி, துரோபதி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூட்டுவாங்க, நான் சந்தித்து இதுக்கு என்ன வழி என்று கேட்கணும். ஆமா, அதனால யாரை கூப்பிட்டு வரணும்? என் பத்தினி ரகுபதி பாஞ்சாலி பத்தினி அழைத்து வா, பிறகு நான் உன்னை சந்திக்கிறேன். சபையர்களே, இப்படியாகத்தானே அதே சமயத்தில் தர்மர் மனைவி அளிக்க, அதே சமயத்தில் பத்தினி பாஞ்சாலி சபைக்கு தர்மர் அவரால் மற்ற விஷயம் தெரியலாம்.
Bye.